ஹாய் காய்ஸ். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மண்டல விரதம் தான் இருந்து இன்னைக்கு வந்து இருமுடி கட்டுங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30/12/2008. இன்னைக்கு கிளம்புனோம்னா 1ஆம் தேதி மேலே இருக்கு மலை ஐயப்பனை பார்க்குற மாதிரி பிளானிங்கு. பாப்பா கூட்ட நெரிசல் எப்படி இருக்குது என்னன்னு தெரில. அதுக்காண்டி தான் முன்கூட்டியே கிளம்பியிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமுடி கட்டி நாங்கள் இங்கேருந்து சபரிமலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் போயிட்டு வர்றோம் அப்படின்றதெல்லாம் சரி ஒரு விளாகாக போடுவோம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் போனது இல்லையா, நிறைய பேர் வந்து சபரிமலை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. அவங்க பார்க்காதவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இருமுடி கட்டுறதுக்கான தேங்காய் எல்லாம் வைப்பாங்க தலையில் இல்லையா. தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் அது மேலே இருக்கிற மஞ்சியாட்டம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக உரித்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். தேங்காயில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்து அழுத்தம் கொடுக்காம வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம தேங்காயை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்காய்க்கு இந்த மாதிரி மொட்டை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வலியோ அழுத்தமோ எதுவுமே இருக்காது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் இருமுடியை சுமந்துட்டு போகலாம். இந்த தேங்காய் என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் மட்டும் மேலே தடவி இருக்குங்க. தண்ணியில் மஞ்சள் கலக்கி அது மஞ்சளுக்குள்ள முக்கி எடுத்து வச்சிருக்குது. இதுதான் இன்னைக்கு எங்கள் மேலே அங்கே கோயிலுக்கு எல்லாத்துக்குமே இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலே தலையில் பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய், அது இல்லாமல் ஒரு 2 தேங்காய் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஒரு நெய் தேங்காய் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது இல்லாமல் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரில. நான் அது உங்களுக்கு போக போக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயம் பூசிக்கிட்டு வாபர் சாமியை வந்து நம்ம வழிபட போகிறோம். அதாவது முஸ்லீம் ஐயப்பனோட தோழராக இருக்கக்கூடிய நம்ம வாபர் சுவாமியை தான் நம்ம வழிபட போகிறோம். வாங்க நம்ம சாயம் பூசினதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தலாம். எதுக்காக இந்த மாதிரி கலர் பூசுகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகரிஷின்றவங்க பற்றி பார்த்தீங்கன்னா அரக்கியாக இருந்தாங்களாம். கன்னிசாமியாக வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பயங்காட்டி திரும்ப அனுப்பிடுவாங்களாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்து எந்த வருஷம் வந்து கன்னிசாமி யாரும் வராதப்போ பார்த்தீங்கன்னா மகரிஷி அப்படின்ற அந்த அரக்கியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரிஷியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய கன்னிசாமிகளை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்புகிற மாதிரி பயம் காட்டிகிட்டு இருக்கங்காட்டி இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி சாயம் பூசிட்டோம்னா கன்னிசாமிக்கும் குருசாமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து தெரியாதனால இந்த மாதிரி சாயம் பூசிட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாபர் சுவாமியை வந்து வழிபடுறதுக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஐயப்பன் கூட சண்டையிடுவதற்காக வந்த வாபர் பார்த்தீங்கன்னா அவரோட அதீத சக்தியை வந்து உணர்ந்ததுனால ஐயப்பனோட காலில் விழுந்து வணங்குறாரு. இதனால வந்து தன்னோட தோழராக வந்து ஐயப்பன் வந்து வாபரை ஏற்றுக்கிறாரு. என்னை வணங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உன்னைய ஃபஸ்ட்டு வணங்கிய பின்பு என்னை வணங்குவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே வந்து ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரூர் தோட்டில் வந்து பொறி போட்டு கன்னிசாமிகள்லாம் நாங்கள்லாம் பொறி போட்டு சிவதேவி சன்னதிக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குதுங்க. பேச பேச வாயில் புகையாக வருது. அது வீடியோவில் கவர் ஆகுது என்னென்னு எனக்கு தெரியல. குக்கர் விசில் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வருது. சரி வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கேமரால. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய பூங்காவனம் அப்படின்ற செக் போஸ்ட்டை தாண்டியாச்சுங்க. இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஐயப்பன் இந்த வழியில் தான் மேலே சபரிமலையில் போய் உட்காந்துருக்காரு. வாங்க நம்மளும் போவோம் கூட. ஐயப்பனுக்கும் மகரிஷி அப்படின்ற அரக்கிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்போ காளை மீது அமர்ந்தபடி வந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஐயப்பன் வந்து அரக்கி கிட்ட வந்து அடி வாங்கும் பொழுது காளைகளுக்கு வந்து கோபம் வந்துடுது. அதனால் முட்டுவதற்காக போகும்போது சிவபெருமான் இல்லை நீ இங்கேயே இரு அப்படின்ட்டு காளைகளை வந்து கட்டி வைக்கிறாரு. எல்லாம் ஐயப்பன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி காளையை வந்து கட்டி வைக்கிறாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து காளை கட்டி அப்படின்னு பெயர் வந்திருக்கு. காளைக்கட்டியில் வந்து தரமான அன்னதானம் கிடைச்சது. அடித்து நவுத்திட்டு மொட்டை வெயில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இது வந்து அழுதையாறு. இங்கே புதுசாக வரக்கூடிய கன்னிசாமிகள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும் பொழுது, அதாவது 3 தடவை முங்குவோம் இல்லையா, அந்த 3வது தடவை முங்கும் பொழுது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு கல் ஒன்று எடுத்து நம்ம துண்டில் வந்து நம்ம மடித்து வச்சுக்கணும். நம்ம கல்லிடம் குன்று அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த கல்லை கொண்டு போய் நம்ம அங்கே போடணும். அது ஏன் எதுக்கு அப்படின்னு வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்மளும் குளிக்கும்போது ஒரு கல் எடுத்துக்கலாம் வாங்க. இதுதாங்க அழுதாமலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைகளும் மரங்களும் பாருங்கள். இதோட அந்த மரத்தோட வேர் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பரவி கிடக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பாறையில் ஏறுறதுக்குள்ளே நமக்கு உயிரே போயிடுது. ஐயப்பன் வந்து மகரிஷி அப்படின்ற அரக்கியை வந்து வதம் செஞ்சு கீழே தள்ளிடுறாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரக்கியோட உடம்பு வந்து வளர்ந்துட்டே போனதாகவும், அதனால வந்து ஐயப்பன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கல்லொன்று எடுத்து அவங்க உடம்பு மேலே வச்சுட்டு ருத்ரதாண்டவம் ஆடினதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து கல்லிடம் குன்று அப்படின்னு பேர் வந்திருக்குது. இங்கே வந்து கன்னிசாமியை மட்டும்தான் கல் போடணும். எப்படியோ ஒரு வழியாக அழுதாமலை வந்து ஏறியாச்சுங்க. ஏறி கல்லிடம் குன்றில் வந்து கல்லை வச்சுட்டு ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் கூட வந்து மற்ற சாமிமார்கள் எல்லாருமே முக்குளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சாமிகளுக்காக. நான் கூட ஏதோ அசால்ட்டாக ஏறிடலான்னு தான் நினச்சேன், ஜாலியாக ஏறுற மலை தான் அப்படின்னு நினச்சேன். சத்தியமாக முடியல, கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு. யாரும் வரதா இருந்தால் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, விரதம் இல்லாமல் வந்துடாதீங்க. அதுதான் என்னோட கோரிக்கை. ஆமாம், அழுதாமலைன்னு பேர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரில, ஆனால் இப்போ தெரியுது எதுக்காண்டி அழுதாமலைன்னு வச்சாங்கன்னு. கண்ணில் தண்ணியே வந்துடுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு வந்து நம்ம குருசாமி கிட்ட கேட்போம். கீழே போனால் முக்குளி போயிடுவோம். சரிங்க. முக்குளி போய் டைம் எப்படின்னு பார்த்து ஆள் தடிக்கிற மாதிரி இருந்தால் ஆள் தடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சவுட்டிகிட்டே இருக்கலாம். அதாவது சவுட்டிகிட்டே இருக்கலாம்னா நடந்துக்கிட்டே இருக்கலாம். அதே தான். என்ன நடந்து கரிமலை ஏறிட்டோம்னா ஹால்ட் பண்ணிக்கலாம், அப்போ காலையில் இறங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஐயப்பன் வழி எப்படியோ அப்படித்தான். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியான்றனால விலங்குகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே டீமை வந்து ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சவுட்டிடலாம் அப்படின்னா நடந்துடலாம். அழுதாமலை ஏற்றம் ஏறும்போது நான் நினச்சேன் என்னால் ஏறதான் முடியல அப்படின்னு. இறக்கமாக இருந்ததுன்னா நேரம் ஈஸியாக இறங்கியிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இறக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஞ்சராக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம தவறி வச்சா கூடி அப்படியே நம்ம உருண்டுகிட்டே கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பாக பார்த்து தான் இறங்குற மாதிரியே இருந்தது. அவங்களுக்கு வந்து கல்லும் பாறை அது இது நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இறங்குற மாதிரி இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக முக்குளி வந்து சேர்ந்தாச்சு. பாருங்க, இதுதான் முக்குளி. மெயின் ரோட்லேருந்து முக்குளிக்கு வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்துட்டு போகிற மாதிரி ரோடு வசதி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த வழியில் தான் லோடு வண்டிகள் எல்லாமே வந்துட்டு போகுது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே இங்கிருந்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க மலைகளுக்குள்ளே. அழுத இறக்கம் எப்படியோ கிராஸ் பண்ணி முக்குளிக்கு வந்தாச்சு. இப்போ எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லி வாயமெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் செம்ம பெருசாக இருக்குது. என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ டேப்பராக தான் இறங்குற மாதிரி இருந்தது. அதனால கரெக்டாக என்னால் வீடியோவும் எடுத்துகிட்டு என்னால் இறங்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா யானைகள் நிறைய கிராஸ் ஆகிருந்துருக்கு. சாணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, வர்ற வழியில் ஃபுல்லாமே யானையோட சாணமாக இருக்குது. அது போன தடமாக இருக்குது. அந்த பில்லெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படியே அதோட கால் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இதாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ சரியாக மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:44 ஆகுதுங்க. நம்ம வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா முக்குளி அப்படின்ற இடத்துலையே தான் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, செக் போஸ்ட்லாம் லாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அன்டைம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே அந்தந்த ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் தான் கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி போல தான் நமக்கு இந்த வே வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா. அப்போ ஸோ நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் நம்ம வந்து நைட் இங்கே தான் ஸ்டே. நாங்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 500 பக்தர்களுக்கு மேலே இருப்பாங்க. சுமார் கிட்டத்தட்ட
ஒரு 500 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. எல்லாருமே காலையில் வரைக்கும் இங்கே தான் தங்கி சாப்பிட்டு கிளம்புறதா தான் இருக்குது. மார்னிங் வரைக்கும் இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக முக்குளியில் வந்து ஆல்ட்டு அடிச்சுட்டு இப்போ கரிமலை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழியில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து யானைகள் அந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் எல்லாமே வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு பேட்சாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை அந்தந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து காலையில் நேரம் தான், பட் ஆனால் வெயில் வந்து செம்ம சூடு அடிக்குதுங்க. இந்த வழியெல்லாம் பாருங்கள், வெறும் ஒத்தையடி பாதை தான். ஒன் பை ஒன்னாக அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய்கிட்டே இருக்கும். நான் மலை ஏறும்போதே நினச்சேன் அந்த அழுதா மலை ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டபுள் மடங்காக அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த மலை. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைகளும் அங்கே பாருங்களேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி நின்றுட்டுருக்காங்க, ஏற முடியாமல். இவ்வளோ பெரிய மலையை ஏறினதுக்கும் வயிறு பசி எடுக்கிறதுக்கும் சாப்பாடு கிடைக்கிற இடத்துல ஒரு அன்னதானம் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி இருந்ததுங்க சந்தோஷம். கரிமலை ஏற்றம் கடினம் கருணை கடலும் துணை வருவாய். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டு பாடுறான்னு நினைக்க வேண்டாம். இந்த கரிமலை ஏற்றத்தோட கடினம் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க, ஏறவே முடியல. எப்படா ஒரு உச்சி வரும் அப்படின்னு கேட்டால் கேட்குற எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை ஒரு சின்ன பெண்டு அப்படியே சொல்லி தான் மேலே ஏற்றிருக்காங்க எல்லார்ட்டையுமே. இப்போ காட்டினேன் இல்லையா அன்னதானம், இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கொடுக்கறது. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலையும் ஒரு இருமுடியுமே சுமக்க முடியாத இடத்துல இவ்வளோ பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே தண்ணின்றது வந்து கிடைக்கல. அதுக்கும் ஏற்பாடு பண்ணி அமோகமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் எல்லாத்துக்கும். இந்த அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சேலம். அவர் நேம் என்னங்க? குருமூர்த்தி செட்டியார், சேலத்துக்காரராமா. ஜோதி ஆகிட்டார், அவர் பேர் சொல்லி நடக்குது. சரிங்க சாமி சார். இதை அப்படி சொன்னார் இல்லைங்களா, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இந்த இத்தனை ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிமலை இறக்கத்தில் இருக்குங்க. இந்த வழியில் நம்ம இறங்கி போயிட்டு இருந்தோம்னா டேரெக்டாக பம்பை வர்றதா சொல்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா பெரியான வட்டம் சிறியான வட்டம் அப்படின்ற 2 இடம் இருக்குதான். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். கரிமலை ஏற்றம் எந்த அளவுக்கு செங்குத்தாக இருந்ததோ அதை விட டபுள் மடங்காக இறக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் என்னால் ஃபோன் வந்து யூஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சது வீடியோ. ஏன்னா இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்றதுனால நான் ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம இறங்குற மாதிரி இருந்தது. அதனால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இந்த வழி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப டேப்பராக இருக்குது இறங்கும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக இறங்கணும். பாருங்கள் இங்கே மட்டுமே எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள். கூட்டம் பாருங்கள், இங்கேயே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா மலை மேலே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நோக்கம், ஐயப்பனை பார்க்குறக்காக மட்டும்தான் இத்தனை பேரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியான வட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நார்மலான ஒரு ஈவனான ஒரு தரைத்தளம் தான். இது பார்த்திங்கன்னா சிறியான வட்டம். இதுவும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஒரு ஏற்றத்தாழ்வு எந்த இதுவுமே இருக்காது, ஈவனாக தான் இருக்கும். கீழே தண்ணி தெரியுது. ஐ திங்க் பம்பையை நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பம்பையோட ஆறு தான் அதுன்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். எஸ், இது பம்பை ஆறு தான். தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே வர முடியாத அளவுக்கு தண்ணி இங்கே வந்துட்டு இருந்துச்சான். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. பெரியான வட்டம் சிறியான வட்டத்தை கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக நடந்த மாபெரும் அன்னதான விழாவில் போய் உணவு இருந்துட்டு இப்போ நேராக நாங்கள் பம்பைக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா பம்பையில் ஆல்ட் அடிச்சுட்டு
காலையில் நேரமாக எந்திரிச்சு மேலே போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பம்பை வந்துட்டு பம்பையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியாச்சு. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க பாருங்கள், இங்கேயே படுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஆகுது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி அப்படின்னா, கங்கை போன்ற ஒரு புண்ணிய நதி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பம்பை நதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நதியில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே செம்ம குளிர் அடிக்குது. இருந்தாலும் இது எல்லாமே பொருட்படுத்தாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பம்பையில் வந்து குளிச்சுட்டு தான் மேலே சன்னிதானத்துக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த குளிரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குளிச்சுட்டு மேலே வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு வந்து நம்ம மேலே கிளம்ப போகிறோம். எப்படி என்ன விரைச்சிருவோமா என்னன்னு தெரில, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம குளிராக இருக்கும்னு நினச்சேன். பட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்குவே நல்ல ஒரு சில்னஸ் இல்லாத மாதிரி ஒரு வெதுவெதுப்பாக தான் இருந்தது. அதனால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக குடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம்னா, இனி இருமுடி கட்டுக்கு பூஜை பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம சன்னிதானத்துக்கு மேலே ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பந்தலராஜா ஐயப்பனை வந்து இந்த இடத்துல தான் கண்டெடுத்திருக்காரு. ஸோ அதோட நினைவாக தான் இந்த இடத்துல வந்து சிலை வச்சிருக்காங்க. இது வந்து டோலி. இது வந்து நடக்க முடியாதவங்களை ஏற முடியாதவங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பம்பையிலேருந்து மேலே சன்னிதானம் வரைக்கும் போகுது. என் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பேர் வந்து சரங்குத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எரிமேலையில் இருந்து நம்ம வச்சுட்டு வாங்கி பேட்டை துள்ளிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பெரும்பாதையெல்லாம் ஃபுல்லாக அந்த வழியாக வந்துட்டு பம்பை மேலே ஏறி இந்த இடத்துல சரம் வழிபாடுன்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல இதை வந்து நம்ம குத்தி வைக்கணும். வந்தது எதனால குத்துறோம்னு கேட்டிங்கன்னா, மஞ்சமாதா வந்து ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கும் பொழுது, ஐயப்பன் வந்து எந்த வருடம் வந்து கன்னிசாமிகள் யாரும் வரல, அப்படி வராதப்ப வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து மஞ்சமாதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எந்த கன்னிசாமியும் வரல அப்படின்னு வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்து இந்த சரங்குத்தியை வந்து இந்த மரத்தில் குத்தியிருப்பாங்க. அப்படி குத்தியிருந்தால் அந்த வருஷம் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எந்த வருடம் வந்து இந்த சரங்குத்தி இல்லையோ அப்போ நான் வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சரங்குத்தி பார்த்தீங்கன்னா அதான் இங்கே இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் குத்தணும். வாங்க குத்துவோம். எந்த வருஷம் ஒரு கன்னிசாமி கூட வராமல் இருக்காங்களோ அப்போ தான் வந்து மஞ்சமாதாவை வந்து ஐயப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருப்பாரு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சரங்குத்தி இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ கன்னிசாமிகள் வந்து வந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஐயப்பனை வந்து கல்யாணம் மூக்க விடமாட்டோம் அப்படின்னு வந்து எல்லாம் கங்கணம் கட்டிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரங்குத்தியை வந்து அந்த இடத்துல வந்து குத்தி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து சன்னிதானத்துக்கு போகிறதுக்கான க்யூவில் போய் நின்றுலாம். வாங்க.
என்னோட பல நாள் கனவுங்க இந்த சபரிமலையில் எப்படியாவது சபரிமலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்றது. ஆனால் பாருங்கள், இப்போ நான் சபரிமலையில் நின்றுட்டுருக்கேன்றதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம், அந்த எப்படியாவது இந்த ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 3வது முறையாக மாலை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா கோயிலுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாலையோடு சேர்ந்து ஒரு மணி ஒன்று கழுத்தில் கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மணியை வந்து இந்த இடத்துல வந்து கட்டி தொங்க விடுவாங்க. அந்த மணியை வந்து நம்ம யார் வேணாலுமே எடுக்கலாம். அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியோ சாமி வந்து நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அது இப்படியே தரிசனம்னே சொல்லலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் பம்பையில் குளிக்கிறதா சொன்னோம் இல்லையா, அது வந்து விடிய காலையில் ஒரு 2:30 இருக்கும். அப்போ 2:30 குளிச்சு ஒரு 3:40 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நடக்க ஆரம்பித்தோம். பொறுமையாக அப்படியே நடந்து மேலே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அவ்வளோ லைனுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்து வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. இருமுடியர்கள் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு 3 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஓனாக இறக்கி ஏற்ற முடியுமா. ஆமாம், 4வது வருஷம் மட்டும்தான் நம்மளாக வந்து கைப்பட நம்மளே இறக்கி நம்மளே ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் வந்து கம்பல்சரி யாராவது ஒரு 3-4 வருஷம் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இறக்குறதும் ஏற்றுறதும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இறக்கி ஏற்றணும். மற்றபடி நம்மளாம் வந்து இறக்கவோ ஏற்றவோ கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இருமுடின்றது வந்து பார்த்திங்கன்னா தலையில் மட்டுமே சுமக்கக்கூடியது. அந்த தோள்பட்டையில் வச்சுட்டெல்லாம் அவங்க நிறைய பேர் போனாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் இதுக்கு மேலே போகிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் போக வேண்டாம். அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இப்போ 3வது வருஷம் வந்து மாலை போட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்று கட்டி கொண்டு போகிறாங்க. எங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து சாமி சன்னிதானத்துக்கு பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு மணியை கட்டுவாங்க. அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். நல்ல வேளை எங்கள் டீமில் வந்து ஒரு மணிகண்ட சாமியே எங்களுக்கு இந்த மணியை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. புண்ணியத்தில் தான் எனக்கு இந்த மணி கிடச்சிது. இன்னொரு சாமிக்கு 2 மணி கிடச்சிருக்கு. இந்த சாமிக்கு வந்து ஒன்று வாண்டடாக கிடச்சிது, ஒன்று இவரோட திறமையை வச்சு வாங்கியிருக்காரு. ஏதோ எல்லோரும் நல்லா இருந்தோம்னா சரிதாங்க. முடிஞ்சால் நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நெய் தீபம்னு சொல்லுவாங்க. இருமுடியில் இருக்கிற நெய் தேங்காயை வந்து உடச்சி நெய் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய் மூடியில் வந்து நம்ம இந்த இடத்துல தான் கொண்டு வந்து போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு விடிய வந்து பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நெய் தேங்காயோட அந்த மூடிகளை வந்து போட்டே தான் இருக்காங்க. ஸோ இதோட நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.